ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது இது வரைக்கும் ஜென்ரலாக ஹைட்ரஜன்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரலாக உண்டானது பார்த்தோம். இதில் வந்துட்டு ஹைட்ரஜன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஓகே, ஹை பியூரிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் less than 99.9% obtained electrolysis of water containing a traces of acid, alkali or electrolysis of aqueous solution of sodium hydroxide or potassium hydroxide. ஒன்றும் இல்லைப்பா, ஹைட்ரஜன் ஆர்டிஃபிஷியல் எப்படி தயாரிக்க முடியுங்கிறத பார்த்தோன்னா நாம் வாட்டர் மாலிகுல் எடுத்து என்ன பண்ணலாம்னா ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம். அதுவும் அந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணால் ட்ரேசர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட், அதாவது அது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா பியூரான ஸ்டேட்டில் இல்லாமல் லைக் இன் இம்பியூரிட்டி, அதாவது அது கூட என்ன பண்ணால் ஆசிடோ இல்லை பேஸோ இல்லை நமக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கணும்ப்பா. ஓகே, அந்த இதில் யார் நம்ம எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா இவன் நிக்கல் இஸ் ஆக்ட் அஸ் ஆனோட். இதில் நாம் இவன் நிக்கல் இஸ் ஆக்ட் அஸ் ஆனோட் அண்ட் அயன் இஸ் ஆக்ட் அஸ் கேத்தோட். அயன் என்ன பண்ண போகுது, நமக்கு கேத்தோட் பார்ட்டிகல் நமக்கு ஆக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ ஒரு ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தோன்னா H2O எடுத்துக்கிறோம். இந்த H2O நமக்கு அயனைசேஷன் நடந்து ஹைட்ரஜன் H2 ப்ளஸ் ஆஃப் O2 நமக்கு என்ன பண்ண போதுன்னா கிடைக்க போகுது. இது ஆனோடில் எப்படி நடக்குது, கேத்தோடில் என்ன நடக்குதுங்கிறது என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அட் ஆனோட் வாட்டர் மாலிகுல் இட் வில் பி ஹைட்ரோலைஸ், we will get OH மைனஸ், நம்ம ஹைட்ராக்சில் அயனும் கிடைக்கும் ப்ளஸ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும்ப்பா. 2 moles ஆஃப் ஹைட்ராக்சைல் அயன் எடுத்துக்கிறோம். ஸோ we will get H2O அண்ட் ஆக்சிஜன். அதே மாதிரி கேத்தோடு எடுத்துக்கிறோம். கேத்தோடு நமக்கு என்ன பண்ணு பார்த்தோன்னா இங்கே நமக்கு என்ன பண்ணால் ஹைட்ரஜன் கேஸுங்கிறது நமக்கு அப்பியர் ஆகும்ப்பா. ஓகே, ஆனால் இதையே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் நாட் ஃபார் எக்கனாமிக். இது வந்து நம்ம எக்கனாமிக்காக பார்க்கும்போது கிடைக்கிற ஹைட்ரஜனை விட அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியானது. ஓகேவா, தென் அடுத்த லேபரேட்டரி ப்ரிப்பரேஷன். இதில் எங்கன்னா லேபில் நாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னு பார்த்தோன்னா இஃப் அன் ஆசிடு ரியாக்ட் வித் மெட்டல் டு கிவ் மெட்டல் சால்ட்டு அண்டு ஹைட்ரஜன் கேஸ், இட் இஸ் a ஜென்ரல் ரூல். ஓகேவா, அதாவது ஒரு ஆசிடு ஒரு மெட்டல் கூட சேர்ந்து ரியாக்ட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், when the zinc is a metal is react with hydrochloric acid, ஸோ அப்போ ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா 2 குளோரின் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஜிங்க் குளோரைடு நமக்கு என்ன பண்ணணும், வெளில ரிலீஸ் ஆகிடும் அண்ட் ஹைட்ரஜன் கேஸுங்க நமக்கு தனியாக கிடைக்கும். ஸோ அதே ரஃபாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா ஒரு டெசிகேட்டர் கூட நம்ம ஜிங்க் கிரானுல்ஸ் எடுத்திருக்காங்க ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ள போட்டுறாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணால் ஹைட்ரஜன் கேஸ் இந்த வழி நமக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ ஹைட்ரஜன் கேஸ் வருதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியுங்கிறத பார்த்தோன்னா we will get some bubbles. நமக்கு என்ன பண்ணால் பபுள் கிடைக்கும். அதுக்கிட்ட கொண்டு போய் அந்த கேஸ் வர வேயில் கொண்டு போய் நாம் கேண்டில் காமிச்சா நமக்கு என்ன பண்ணால் ஒரு ஸ்பார்க் நமக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும்ப்பா. ஓகே, அடுத்த மெத்தட் எப்படி சார், இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கும்போது அடுத்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரி லெவலில் எப்படி நம்ம ஹைட்ரஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்ட்ரீம் reforming of hydrocarbon. In this method hydrocarbons such as a methane mixed with steam. ஒன்றும் இல்லைப்பா, மீத்தேன் எடுத்துக்க போகிறோம். மீத்தேனை வாட்டர் மாலிகுல் கூட என்ன பண்ண போகிறோம், ட்ரீட் பண்ண போகிறோம். மீத்தேனை என்ன பண்ண போகிறோம், வாட்டர் மாலிகுல் கூட நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்ப்பா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CH4 மீத்தேன் ட்ரீட் வித் H2O இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீம். இந்த ஃபார்மில் இருக்க போது ஸ்டீம் ஃபார்மில் நமக்கு இருக்க போகுது. அப்போது இங்கே இருக்க அந்த C என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணிவிட்டு COவாக நமக்கு கிடச்சிரும். என்னவா கிடச்சிரும், COவாக கிடச்சிரும். ரிமைனிங் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு 4 2 மொத்தம் நமக்கு என்ன பண்ணால் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் we will get. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தோன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ எடுத்துருப்போம்னு பார்த்தோன்னா 800 to 900 டிகிரி செல்சியஸ் அண்ட் 35 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில். அண்ட் தென் வி ஆர் யூஸிங் நிக்கல் இஸ் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். இங்கே யாரை கேட்டலிஸ்ட்டாக எடுத்துக்கிறோன்னா நிக்கலை நாம் எடுத்துக்கிறோம். ஓகே, தென் அடுத்து அனதர் ப்ராசஸ், ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இது ஒரு 2 mark கொஷின். வீடியோ பார்க்கும்போது நீங்கள் புக்கை வச்சு தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான 2 mark கொஷின்ப்பா. ஓகேவா, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு முக்கியமான 2 mark கொஷின். என்ன கொஷின் பார்த்தோன்னா ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிந்தட்டிக் கேஸஸ் ஆர் சின் கேஸ்ன்னு கேட்பாங்க, ஆர் வாட்டர் கேஸ். ஒன்று சிந்தட்டிக் கேஸு இல்லை சின் கேஸு இல்லை வாட்டர் கேஸோட ப்ரிப்பரேஷன் என்னங்கிறத கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டீம் இஸ் பாஸ்டு ஓவர் எ ரெட் ஹாட் கோக்குங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, கறி தான். ஓகேவா, ஸோ அந்த கார்பன் கண்டக்டில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஓவர் டெம்பரேச்சர் ஸ்டீமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே the mixture of gas is produced in this way. This is known as water gas. இந்த கேஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறோம். வாட்டர் கேஸுங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, நல்லா கவனிங்க. CO
ப்ளஸ் H2ன்னு இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வாட்டர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ கால்டு சின் கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ். இந்த கேஸோட மெயின் யூசஸ் என்ன சார்னு பார்க்கும்போது ஆர்கானிக் காம்பவுண்டில் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணுதுன்னா யூஸ் ஆகுதுப்பா. ஓகே, தென் அடுத்தது செகண்ட் கொஸ்டின், கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன்டு வாட்டர் கேஸ் டு கார்பன் டை ஆக்சைடு. அதாவது என்ன பண்ண போகிறோம்னா கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் பண்ண போகிறோம். கார்பன் மோனாக்சைடை டை ஆக்சைடை நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரோட ப்ரெசன்ஸில். ஓகே, இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் கேட்பாங்க. இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் கேட்பாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் ஒழுங்காக மார்க் பண்ணிக்கோ. ஓகே, இந்த கார்பன் மோனாக்சைடு ஆஃப் த வாட்டர் கேஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. ரொம்ப சிம்பிள்ப்பா. ஸோ கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிறாங்க. கார்பன் மோனாக்சைடு கூட H2O என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்கப்பா. யார் எடுத்துக்கிறாங்க, H2O எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த CO என்ன பண்ணால் இங்கே இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இருக்கிற ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு CO2 நமக்கு என்ன பண்ணால் வெளில ரிலீஸ் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன பண்ணால் ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் நமக்கு தனியாக வெளில கிடைக்கும். ஸோ அப்போது CO2வும் H2வும் கலந்தால் தட் இஸ் கால்டு, இது என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க, அதை வாட்டர் கேஸு. ஓகேவா, CO அண்ட் CO2 அது ஓகேப்பா. ஓகே, ஸோ இப்போ இந்த CO2 நமக்கு ஃபார்ம் ஆகுது சார், அது எங்கே சார் ஸ்டோர் ஆகுங்கிறத பார்த்தோன்னா இந்த CO2 ஸ்டோர் இன் த ப்ராசஸ் ஆஃப் இது இங்கே என்ன பண்ணுவோம், பொட்டாசியம் கார்போனேட் கூட சேர்ந்து என்ன பண்ண போதுன்னா பொட்டாசியம் பைகார்போனேட் நமக்கு வெளில ரிலீஸ் ஆகிடுப்பா. ஓகே, நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் இந்த ஹைட்ரஜன் ஹாவ் அ 3 டைப் ஆஃப் ஐசோம், 3 டைப் ஆஃப் ஐசோடோப்ஸ். ஹைட்ரஜனுக்கு 3 விதமான ஐசோடோப்ஸ் இருக்குது. அது என்னென்ன சார் 3 விதமான ஐசோடோப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று புரோட்டியம், இன்னொன்று டியூட்ரியம், இன்னொன்று ட்ரியூட்ரியம். ஓகேங்களா, ஸோ ஒன்றில் 3த்துக்கான டிஃப்ரென்ஸை கொஞ்சம் திரும்ப பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் புரோட்டியம். புரோட்டியமோட சிம்பிள் H, அந்த டியூட்ரியம் சிம்பிள் D, அந்த ட்ரியூட்ரியம் சிம்பிள் T. அப்போது புரோட்டியம்னா இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். தேர் இஸ் நோ நியூட்ரான் இட் செல்ஃப். இங்கே என்ன கிடையாது, நியூட்ரானுங்கிறது கிடையாது. அடுத்த டியூட்ரியமில் பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். ட்ரியூட்ரியமில் பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் பட் 2 நியூட்ரான் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும், 2 நியூட்ரான். அப்போது இது மூணுத்தையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோன்னா HDT. ஹெச்னா 110, இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 111 111. அந்த ட்ரியூட்ரியமில் பார்க்கும்போது 112ங்கிறது இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதப்பா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டியூட்ரியம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டியூட்ரியமோட சிம்பிள் என்னது, டி. என்னது, டி. அப்போ அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் என்னவாக இருக்குது, இங்கே 2ன்னு இருக்கும். ஓகே, ஏ நார்மல் வாட்டர் கண்டெயின் 1.6 × 10⁻⁴% ஆஃப் ஹெவி வாட்டர். இந்த டியூட்ரியமுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் அது. ஓகேவா, so in presence of heavy water is more than heavy water. Therefore when water is electrolyzed, a hydrogen is liberated much faster than D2. The electrolysis is continued until the resulting the solution becomes enriched in heavy water. Further electrolysis we will get a deuterium. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம என்ன பண்ணணும், ஹெவி வாட்டரை எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம வாட்டர் மாலிகுல் H2O எடுத்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி நம்ம ஹைட்ரஜன் கிடச்சி இல்லையா, அதே ப்ராசஸ் தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், D2O எடுத்துக்கிறோம். D2O நமக்கு கல்வியத்தின் டியூட்ரியம் இல்லையா, D2O எடுத்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன பண்ணுறது, டியூட்ரியம் அண்டு ஆக்சிஜன் நமக்கு கிடச்சிருக்குப்பா. ஓகே, தென் அதுக்கு அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரியூட்ரியம். ஓகேங்களா, ஸோ இதுக்கும் நமக்கான சிம்பிள் ஆல்ரெடி தெரியும், 1T3ன்னு சொல்லுவாங்களே, 1T3. ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் இயர்லியர், ட்ரியூட்ரியம் இஸ் ப்ரெசன்ட் ஏ ட்ரேஸ் அமௌண்ட், ரொம்ப கம்மியான அமௌண்ட். ஆகினா நம்ம ஆல்ரெடி பார்க்கும் ஐசோடோப் பார்க்கும்போது ஹைட்ரஜன் அதிகமாகவும் அடுத்து டியூட்ரியம் கம்மியாகவும், ட்ரியூட்ரியம்ங்கிறது ரொம்ப கம்மியாகவே நமக்கு இருக்கும்ப்பா. ப்ரிப்பேர் ஏ பம்பார்டிங் ஆஃப் லித்தியம் வித் ஸ்லோ நியூட்ரான். அதாவது லித்தியம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூட்ரானை ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம பம்பார்டர் பண்ண போகிறோம். அதாவது அது மேலே மோத போகிறோம். மோதும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா ஹீலியம் அண்டு ட்ரியூட்ரியம்ங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குப்பா. ஓகே, ஸோ இதுதான் அதோட ப்ரிப்பரேஷன். இந்த ஒரு 2 ப்ரிப்பரேஷனுமே தனித்தனியான ஒரு 2 மார்க் கொஷின்ஸ்ப்பா. ஓகே, தென் அடுத்து பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா. ஹைட்ரஜன் இஸ் ஏ கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் கேஸ். அதாவது எந்த விதமான கலரோ ஓடரோ அண்ட் தென் டேஸ்ட்டுமே இதுக்கு என்ன பண்ணால் கிடையாது. a lightest and highly flammable gas. எரியக்கூடிய ஒரு கேஸ் தான். அண்ட் இட் இஸ் a non-polar in nature.
நேச்சர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நான் போலார்னா 2 பார்ட் நமக்கு என்ன பண்ணாது உடையாது. தென் இட் இஸ் எ டைஅட்டாமிக் ஃபார்ம், டைஅட்டாமிக் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்ங்கிறது அட்டாமிக் ஃபார்ம். இது மாலிகுல் ஃபார்மில் பார்க்கும்போது H2ங்கிற ஃபார்மில் நமக்கு என்ன பண்ணிருக்கலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் O இருக்கு இல்லையா, அதே மாதிரி O2 இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹைட்ரஜனுங்கிறது 2 ஆட்டம் சேர்ந்து டைஅட்டாமிக் மாலிகுலாக நமக்கு இருக்கும்ப்பா. ஓகே. It can be liquefied under a low temperature by high pressure. அதாவது டெம்பரேச்சர் கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை லிக்விடாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஹைட்ரஜன் இஸ் ஆக்ட் as a very 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 good ஹைட்ரஜன் இஸ் ஆக்ட் as a very good reducing agent. ஓகேப்பா. ஸோ இதோட அடுத்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம், அடுத்த டேபிளில் பார்ப்போம்ப்பா. ஓகே. தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹைட்ரஜன் இஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு கிவ் வாட்டர். அதாவது ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தா வாட்டர் கூட ரியாக்ஷனுக்கு ஆக்சிஜன் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகி we will get a water molecule. நமக்கு என்ன கிடைக்க போகுது, வாட்டர் மாலிகுல் நமக்கு கிடைக்க போகுதுப்பா. ஸோ ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் கூட கம்பைண்ட் ஆகி we will get H2O. ஓகேவா. அந்த ரிலீஸ் ஆஃப் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும், நிறைய எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிங்கிறது நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் யூஸ் இன் எ ஃபியூவல் செல் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. செல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இப்போலாம் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் யூஸ் பண்ணுறாங்களே, கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதில் இந்த பிரின்சிபல் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ ரியாக்ட் வித் ஹாலஜன் டு கிவ் கரஸ்பாண்டிங் ஹாலைட் காம்பவுண்ட். இது என்ன பண்ணணும்னா அந்த ஹைட்ரஜன் ஹாலஜன் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிட்டு we will get ஹாலைட் காம்பவுண்ட். நமக்கு என்ன பண்ணால் ஹாலைட் காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. அதாவது ஹைட்ரஜன் ஹாலஜன்ஸ் கூட என்ன பண்ண போகுதுன்னா ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிட்டு we will get ஹைட்ரஜன் ஹாலைடு. அந்த ஹாலஜன் யார் வேணால் இருக்கலாம்னு பார்த்தோன்னா ஃப்ளூரின் இருக்கலாம், குளோரின் இருக்கலாம், புரோமின் இருக்கலாம், அந்த அயோடினுங்கிறது இருக்கலாம்ப்பா. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம்ப்பா. ஹைட்ரஜன் ஹேவ் அ 2 டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் வேலன்சி. அதாவது ஹைட்ரஜனுக்கு 2 விதமான வேலன்சிங்கிறது இருக்குப்பா. அது என்னென்ன சார் 2 விதமான வேலன்சின்னு பார்க்கும்போது ஒன்று +1, இன்னொன்று -1. ஒன்று +1, இன்னொன்று என்னப்பா -1. ஸோ +1ங்கிறது எப்போ சார் வரும், இந்த எபோ ரியாக்ஷன் the hydrogen has an oxidation status +1. it is also tendency to react with metal. அதாவது ஹைட்ரஜன் நான் மெட்டல்ஸ் கூட இருந்துச்சுன்னா, இஃப் ஹைட்ரஜன் ஹேவ் பாண்ட் வித் நான் மெட்டல்ஸ் கூட இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அதோட +1. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், HClன்னு எடுத்துப்போமே, இது ஹைட்ரஜன், இது குளோரின், சரிங்களா. ஸோ ஹாலைட் காம்பவுண்டு தானே. அப்போது இந்த ஹைட்ரஜன் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எப்போதுமே ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கும் போது எந்த எலமெண்ட்டை தான் நம்ம எக்ஸ்ன்னு தானே எடுப்போம். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு -1 இந்த பக்கம் போணுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், +1 கிடைக்கும். அதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணால் -1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் கூட இங்கே சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா லித்தியம் ஹைட்ரேட், சோடியம் கூட சேரும்போது சோடியம் ஹைட்ரேட்டுங்கிற மெட்டாலிக் ஹைட்ரேட் காம்பவுண்டை கொடுக்குது. ஸோ மெட்டாலிக் ஹைட்ரேட்டில் இருக்கும்போது ஹைட்ரஜனோட ஸ்டேட்டு -1. என்ன சொல்லணும்னு -1. ஓகே. நம்ம ஆல்ரெடி இந்த முன்னாடி இருக்க வீடியோவிலே பார்த்துருப்போம். ஹைட்ரஜனுக்குன்னு எக்ஸாக்டான லொக்கேஷனுங்கிறது இல்லை. ஏன்னா ஃப்ளூரின் அதாவது 17th ஃபேமிலியில் வைக்கிறதா இல்லை ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஆல்கலி மெட்டல்ஸில் கொண்டு வந்து வைக்கிறதான்னு நம்மளால் என்ன பண்ண முடியல, டிசைட் பண்ண முடியலை. ஓகே. Then these hydrates are used to reducing agent in synthetic organic chemistry. இப்போதைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது இது நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் இங்கே 2 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லித்தியம் ஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், அலுமினியம் ட்ரைக்ளோரைட் கூட என்ன பண்ணுறோம், ட்ரீட் பண்ணுறோம்ப்பா. ஸோ இங்கே இருக்க லித்தியம் என்ன பண்ணால் குளோரின்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு லித்தியம் குளோரைடை நமக்கு என்ன பண்ணால் வெளில ரிலீஸ் ஆகும்ப்பா. அதே மாதிரி தான் சோடியம் அசிட்டேட்டுங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட் ஹைட்ரஜன். இட் செல்ஃப் ஆக்ட் as a செல்ஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நமக்கு என்ன பண்ணால் ஆக்ட் பண்ணுப்பா. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எப்படின்னு பாருங்கள், இங்கே HC ட்ரிபிள் பாண்டு CH, அதாவது அல்கைன் ONE காம்பவுண்ட் எடுத்துகிட்டு நிக்கல் அண்ட் ஹைட்ரஜன் ட்ரீட் பண்ணுறோம். we will get double bonded, ONEலேருந்து ENE கிடச்சிருக்கு. again we will do a reduction, we will get single bond, ANE compound. அப்போது இது இந்த டெஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, when a hydrogen is act as a very good reducing agent, அது என்னவா நமக்கு ஆக்ட் பண்ணுது, ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இட் வில் பி ஆக்ட். ஓகே. தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியமோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஓகே. லைக் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ ரியாக்ட் வித் ஆக்சிஜன். அதாவது ஹைட்ரஜன் என்னென்னலாம் ரியாக்ஷன் பண்ணுச்சோ அதே ரியாக்ஷன் எல்லாமே இதுவும் என்ன பண்ணுப்பா. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. அதே ரியாக்ஷனை படிச்சுட்டு இங்கே என்ன பண்ணிக்க போகிறேன்னா டீன்னு எழுத போகிறேன். ஏன்னா டியோட எக்ஸ்ப்ளனேஷனால தெரிஞ்சுக்கோ. டீனா டியூட்ரியம் 1D2ன்னு இருக்கும்.
ஓகே. ஸோ ஹைட்ரஜன் டியூட்ரியம் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், we will get டியூட்ரியம் ஆக்சைடு காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த சேம் இன் ஹாலஜன் காம்பவுண்ட். ஓகே. தென் அடுத்தது டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரைட் த exchange reaction of deuterium. A deuterium can replace a reversibly hydrogen. அதாவது இந்த டியூட்ரியம் என்ன பண்ணுன்னா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது புரோட்டியமை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு டியூட்ரியம் நமக்கு இங்கே என்ன பண்ணால் சப்ஸ்டியூட் ஆகும். அதாவது ஹெச்சை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டி போய் என்ன பண்ணுவோம், they are going to be substitute. ஸோ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே டி எத்தனை இருக்குது, 4 இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன பண்ணால் அப்படியே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு we will get CD4 molecule, CD4. அதுக்கு அதே மாதிரி பாருங்கள் அமோனியா எடுத்துக்கிறோம், அமோனியா கூட டியூட்ரியம் ஆட் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குன்னா ND3, அதாவது நைட்ரஜன் டியூட்ரியம் காம்பவுண்ட் நமக்கு என்ன பண்ணால் அப்பியர் ஆகும்ப்பா. ஓகே. தென் அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம். டியூட்ரியமோட ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் எ பீட்டா எமிட்டர் வித் ஹாஃப் லைஃப் பீரியட். அதாவது இது என்ன பண்ணால் பீட்டா எமிட்டிங் பார்ட்டிகல்ஸாக இது என்ன பண்ணால் ஆக்ட் பண்ணுதுப்பா. ஓகே. தென் அடுத்து பார்க்க போகிறது யூசஸ். ஸோ லாஸ்ட் யூஸ் என்னென்னு பாருங்கள். ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஃபியூவல் செல்ஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. த ரிவர்சபிள் அப்டேக் ஹைட்ரஜன் இன் மெட்டல்ஸ் இஸ் ஆல்சோ அட்ராக்டிவ் ஃபார் ரீசார்ஜபிள் மெட்டல் ஹைட்ரைட் பேட்டரி. அதாவது இது நமக்கு எதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா பேட்டரியை யூஸ் பண்ணுது. ஸோ அதாவது பேட்டரியில் இது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூவல் செல்ஸில் இது நம்ம யூட்டிலைஸ் பண்ண, அதுமாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரியில் ஹைட்ரேட் பேட்டரியை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். தென் அதுக்கடுத்து எ லிக்விட் ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் அஸ் எ ராக்கெட் ஃபியூவல் கிரையோஜெனிக் என்ஜின் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கிரையோஜெனிக் என்ஜினில் ஃபியூவலாக இதை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகே. தென் அடுத்து அட்டாமிக் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச்சர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங்ஸ். அதாவது வெல்டிங் வைக்கும்போது சிலிண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணுறதுக்கும் வெல்டிங்க்கும் இதை நாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம். Okay, then fourth one, in a metallurgical hydrogen can be used to reduce the many metal oxides. அதாவது நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம் ஹைட்ரஜன் இஸ் ஆக்ட் அஸ் ஏ வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு. ஸோ இப்போ இதே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெட்டல் ஆக்சைடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ குப்ரிக் ஆக்சைடு எடுத்து வாட்டர் ஹைட்ரஜன் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீட் பண்ணுறோம், we will get copper. இந்த டங்ஸ்டன் ஆக்சைடு எடுத்து என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரஜன் கூட போகிறோம், நமக்கு என்ன கிடைக்க போகுது, டங்ஸ்டன் குரூப் நமக்கு கிடைக்க போகுதுப்பா. ஓகே. தென் அடுத்தது over 90% of hydrogen produced in industry uses for synthetic application on such process in Haber process. அதாவது ஹேபர் ப்ராசஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோன்னா அமோனியாவை நம்ம என்ன பண்ணுவதில் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ப்பா. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு இது நம்ம இந்த ஹைட்ரஜன் கேஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோப்பா. ஓகே. தென் இது கண்டிப்பாக அந்த யூசஸ்ங்கிறது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஓகே.